வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன ஒரு இடத்துல பழனிக்கு கீழே அழகிரின்ற ஒரு ஊரில் ஒரு பெரிய மில்லு வச்சுருந்தார். ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய மில்லு வச்சுருந்தார். அவர் இன்னும் மென்மேலும் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நீ என்னோட சேர்ந்துக்கோ, பிஸ்னஸ் இன்னும் நல்லா பெருசாகும் அந்த மில்லு அப்படின்வார். அப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம், சரி கூப்பிட்றேன் நம்மளும் அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பெருசாக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இவரை பார்க்க போவார். ஒரு ஐயன்றவரை ஒருத்தர் பார்க்க போவார். அவர் ஒரு மகன் தான். அவர் பார்க்க போகும்போது, சார் ஐயனே இவரை கூப்பிட்றாங்கன்னு அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு. அப்பா நீ அவர் கூட இப்போ சேராத, உனக்கு நேரம் சரியில்லை, இது நீ அவங்க கூட சேர்ந்தனா உன்னோட மில்லு ஒன்றுமே இல்லாத ஆகிடும், குடும்பமே பாழாயிடும் அப்படின்னு. இவனுக்கு அதை கேட்கணும் வந்துடும். கேட்கணும் வந்தோடனே சரி இவருக்குன்னா தெரிய போகுது, எப்பவுமே முன்னுக்கு வரலாம் நிறைய பேர் பிடிக்காதெல்லாம், அது மாதிரி இவரும் ஒருத்தர் இருக்கலாம் அப்படி வச்சு இவர் பேச்சு எதுக்கு நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், மில்லோட அவர் போய் பார்ப்பார். பெரிய ஆள் கூப்பிட்டாங்கன்னா இன்னொரு மில்லுக்கார் கூப்பிட்டோடனே சரி நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு. அப்படியே சேர்ந்து செய்யும்போது முதல்ல இன்னொரு ஆசை காட்டுவாங்கள்ல, கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனை கீழே தள்ளணும்னு நினைக்கிற பிறவிங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அதில் இவருக்கு அது மாதிரி அவன் கிடச்சி இவங்க என்ன பண்ணார், சேர்ந்துக்கினா ஒரு வருஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு லாபத்தை. அப்புறம் என்ன இல்லைப்பா இது மாதிரி ஆகிடுது, நீ உன் மில்லை நீ தனியாக வச்சுக்கோ, இருக்குது என் வீட்டுக்கு எல்லாம் சேர்த்துக்கணும் இது மாதிரி கொடுத்துட்றேன். கொஞ்சமாக கொடுத்தோடனே அது பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாம் லாஸ் ஆகினே வருது, ஒவ்வொரு இதுவாக லாஸ் ஆகின்னு வருது. அப்போ என்ன பண்ணுவான், என்னடா எல்லா பணமும் இதுவாகிடுச்சு, ரொம்ப லாஸ் ஆகிட்டு இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும்ல, அது கூட இல்லையே சொல்லி மன உளைச்சலாகி மனைவி கிட்ட சொல்லும்போது நான் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா ஐயன்னு சொன்னார், நீங்கள் கேட்கல அப்படின்னா. சரி இப்போ இனி என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு சாப்பிடுவேன். அப்படியே இருக்கும்போது சுத்தமாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ண முடியல, அவர் என்ன பண்ணார், சூசைட் பண்ணிட்டார். மனைவி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் ஆடி அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ இதில் என்னன்னா அவரோட கர்மா வேற ஒருத்தர் கூப்பிட்டார்ல, என்னோட இது சேர்ந்துக்க சொல்ல பிரபஞ்சம் என்ன ஆச்சுது, நீ வேணாம் அதில் சேராதுன்றது ஒரு ஆளை அனுப்பியது. அவர் பேச்சு நீங்கள் கேட்காத கூடவே அந்த இதுனாச்சு மில்லு அவரோட கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துட்டார்ல, எடுத்து பணத்தை எடுத்துன்னு போயிட்டார். நீங்கள் லாஸ் ஆகி இவர் சூசைட் பண்ணின்னு போயிடுறாரு. இப்போ அந்த குடும்பமாக என்ன ஆச்சு, அப்போது அந்த கர்மாலேயே அவருக்கு அப்படி வந்ததுன்னா ஏதோ ஒரு பிறவியில் இவர் அது மாதிரி ஏதோ பிஸ்னஸ்லேயோ இல்லை சொத்துலையோ ஏதோ ஒன்று அவர்கிட்ட வாங்கிட்டுருப்பார். அதை வாங்கினது இந்த பிறவியில் அவருக்கு அந்த இதுவை மில்லு காலியாக போய் இப்போ அந்த ஊர் அழகிரி அதில் அவர் இது பண்ண அழிஞ்சிது பாரு மில்லு, அந்த இடத்துல இப்போ எல்லாம் பிளாட் போட்டு வச்சு எல்லாம் வீடு கட்டிங்கிறாங்க. அங்கே கேட்டாலே சொல்லுவாங்களாம் அவரோட தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பணம் அதிகமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, மகரிஷி சொல்லுவார், பணத்தை கொடுப்பாரு கடவுள், கூட சாத்தானே அனுப்பிச்சிடுவாருன்னு. அது என்னங்க சாத்தான்றதுன்னுவீங்க, ஒன்றும் இல்லை, பணம் கொடுத்துட்டு இவன் எப்படி செலவு பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்றது கூட அனுப்புகிறான். கூட அனுப்பும்போது வேறு ஊரில் எனக்கு இது மாதிரி கொடுங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸோ இல்லை கடனாக கொடுங்க அப்புறம் தரேன்னா இவங்க வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி அவங்க அது மாதிரி வாங்கி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றிடுவாங்க. அப்போ என்ன, நீ ஆசைப்பட்டது உன்னோட உழைப்பை வச்சுன்னு முடிஞ்சால் 4 பேருக்கு கொடுங்க, இல்லையா கவர்மெண்ட்ருங்க. இப்போ அந்த கர்மா வரும் எப்படின்னா, நீ சும்மா இருந்தாலும் ஏற்கனவே பண்ண எந்த பிறவிலே பண்ண இது கர்மா உள்ளே இழுத்து போய் மனசு சொல்கிறது கேளு, நோத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்காத, மனசுன்னா சொல்லுது அது கேளு, ஏன் மனசு அந்தளவு உள்ளே இழுத்து போயிடும். அப்போ என்ன மனசு சொல்கிறதுன்னு நம்ம கேட்பான், சரி கொடுப்பான், அவங்க சொல்கிறதெல்லாம் ஏன் காணும், நமக்குன்னு இருக்குதில்ல, நம்மனா ரொம்ப அனுபவித்த மாதிரி சுய புத்திக்குதுன்னு நினச்சி புஸ்குன்னு குத்துறோம். வரலைன்னா அவனை பிடிச்சி திட்டுறோம். அவன் எந்த இதுலேயோ ஓட்ட குத்துருப்பான், போயிடுச்சு.
இது மாதிரி என் ஃப்ரெண்டோட பையனும் அது மாதிரி தான். ஆனால் அவன் சாப்பிடல, வாங்கினான் கடன், திருப்பி கொடுக்க முடியல. கொடுக்க முடியாத அவனுக்கு உடம்பு முடியாமல் அவன் இறந்துட்டான். இப்போ கொடுத்தவன் எப்படி வந்து கேட்க முடியும்? முடியாதுல்ல. அப்போ அவன் கொடுக்குறதுக்கு ஒன்று அவன் எப்படி இருக்கிறான், அவன் வீடு என்ன எதனா கேட்டு கொடுத்தானா? பணம் ஆசைக்கு கொடுத்தான். இப்போ அவன் இறந்துட்டான். இப்போ எப்படி அவன் எந்த பிறவியில் வாங்கினா இந்த பிறவியில் வாங்கி அவன் இறந்துட்டான். ஏன்னா அவன் வாங்கினது யார்கிட்டயாவது அப்பா அம்மாக்கிட்டே சொல்லிடணும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லி யாருக்கிட்டுமே சொல்லி. அப்போ எப்படி தெரியும்? நீ சும்மா ஒரு சீட்டை தான் இவ்வளோ கொடுத்தா காமிச்சானா எப்படி கொடுப்பாங்க? அப்போ பிரபஞ்சம் எப்படிலாம் ஆட்டுது பார்த்தீங்களா? அந்த பணம் தாங்க நம்மளுக்கு எவ்வளோ தான் பணம் வந்தாலும் கொஞ்சம் மனசை அடக்கி நம்ம என்ன செலவு பண்ணுறோம், எதுக்கு கொடுக்குறோம், முடிஞ்சால் கடனாக கொடுக்க வேணாம், கொடுத்துட்டு மறந்துடுங்க. இல்லைப்பா என்கிட்ட இருக்குது பணம் இல்லைன்னு சொல்ல, எனக்கு இப்போ உனக்கு இதை கொடுக்கணும்னு வந்து நீ எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம் அப்படியே சொல்லிட்டு கொடுங்க, அதை மறந்துடுங்க. அப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாழ்க வளமுடன்.